நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்துமே கோஷங்களா இப்ப நம்ம எல்லாருமே எழுப்பணும். நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை குறைகளும் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய காதில் எட்டணும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தூய்மை காவலருக்கு மாத வீர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு தமிழக அரசு தமிழக அரசு சிறப்பு கால முறை ஊதியம் பெறுகின்ற 26,000 தூய்மை பணியாளருக்கு கால முறை ஊதியத்தை வழங்கிடுக வழங்கிடுக. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு விடுபட்டு போன தூய்மை பணியாளர் 1000 பேருக்கு சிறப்பு கால முறை ஊதியத்தை வழங்கிடுக ஊதியத்தை வழங்கிடுக. ஓகே ஆபரேட்டர் அனைவருக்கும் அனைவருக்கும் சிறப்பு கால முறை ஊதியத்தை வழங்கிடுக ஊதியத்தை வழங்கிடுக. அத்தனை பணியாளர்களும் எழுபது போராட்டம் பணியாளர்களுக்கு எந்தவித சலுகைகளையும் இந்த அரசாங்கம் வழங்கவில்லை. அதற்காக பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியோம். இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்தி அளிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் உள்ளாட்சிகளின் அமைப்பில் பணிபுரியும் பெண்கள் என்பவர்களும் அவர்களும் பொதுமக்கள் தான். அவர்கள் இந்த ஊராட்சிகளில் தான் சிரமப்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தூய்மை காவலர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கடந்த 4.5 ஆண்டுகளாக ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு கடந்த ஆண்டு அதாவது கடந்த கவர்மெண்ட்ல அவ்வப்போது வருஷம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் 4.5 ஆண்டு காலம் இந்த அரசு அமைந்தும் இன்றைக்கும் எந்தவித சலுகைகளும் அளிக்கப்படவில்லை. எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால் தூய்மை காவலர்கள் ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் 10,000 வழங்க வேண்டும். ஊராட்சிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அதாவது 26,000 தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அங்கே வேலை பார்க்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் சுமார் 30 ஆண்டு காலம் வேலை பார்த்து எந்தவித சலுகைகளும் இல்லாமல் வீட்டுக்கு செல்கிறார்கள். அவர்கள் 30 வருடமாக வெறும் 4,000 ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்குகிறார்கள். இதில் பாதி பேர் மாதம் 250 ரூபாய் மட்டுமே ஊதியம் வாங்கும் கொடுமையும் இருக்கிறது. அங்கே அதே ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள், இந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் சுமார் 13,000 பேர், 13,000 இளம் பெண்கள். அவர்களுக்கு மாத ஊதியம் 5,500 மட்டுமே வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் ஒரு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அத்துணை பணிகளையும் ஆபரேஷன் மட்டும்தான் பண்ணலாம். அதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான பெண் சுகாதார தன்னார்வலர்கள். அவர்களுக்கான உரிமைகளை கேட்டும் போராடி கொண்டிருக்கிறோம்.
ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய சுகாதார ஊற்றுநர்கள் அவங்க தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழே வேலை பார்க்கக்கூடிய சுமார் 13,000 பெண்கள். அந்த 13,000 பெண்களுக்கு மாத ஊதியம் 2,000 மட்டுமே வழங்கப்படுகிறது. அந்த 2,000 ஊதியமானது அவர்களது டீசல் செலவுக்கும் அவர்களது ஃபோன் பில்லுக்கும் பெட்ரோலுக்கும் சரியாக போயிடுது. அவர்களுக்கு மாத ஊதியம் 10,000 வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் பணிபுரியும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அந்த சொசைட்டிகளை எல்லாம் இயக்குவது யார் என்றால் 3 முக்கிய ஆளுங்கட்சி அமைச்சர்கள். அந்த ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அந்த சொசைட்டிகள் இவர்களுக்கான ஊதியத்தையும் வழங்குவதில்லை, இவர்களுக்கான தொழிலாளர் வைப்பு நிதியையும் பிடித்தம் செய்து கட்டுவதில்லை, இந்த பணியாளர்களை ஒரு முறையாக நடத்துவதை. ஆகவே பள்ளி தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு மாத ஊதியம் வாங்கி 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அவர்களையும் இதை சொல்லணும். அதேபோல் ஊராட்சிகளில் டிராக்டர் ஓட்டுநர்களாக பணிபுரியவர்கள் மாதம் 250 ரூபாய் ஊதியம் பெறும் போலீஸ் ஆபரேட்டர் என்று எந்தவித சலுகைகளும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கும் இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையினுடைய டிபிஹெச், அதாவது பொது மருத்துவம் டிபிஹெச் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தை போய் பார்த்து சந்தித்து பேசினோம். அவரோட கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானதா, நாங்கள் மக்களை தேடி மருத்துவ பணியாளருக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறார். ஆனால் அதற்கான ஆணைகளை எங்கள் கையில் அவர் வழங்கும். அதே போல ஊரக வளர்ச்சி ஆணையர், அரசு முதன்மைச் செயலாளர் திரு ககன்தீப் பேடி ஆகியோர் இந்த பணியாளர்களுக்காக அரசிடம் எந்த பயிற்சியும் அவங்க எடுத்து பேசணும். எல்லாவற்றையும் தாண்டி இதனுடைய துறை அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறைக்கு துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு சீனியர் அமைச்சர். அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சரிடம் சொல்லி இந்த அடிப்படை பணியாளர்களுக்கான பிரச்சனைகளை எப்போதும் தீர்த்து வைக்க முடியும். சட்டசபையில் இந்த பணியாளர்களுக்கான சலுகைகளை அவர் அறிவிக்கும் போது கூட வெறும் காமெடியாக அறிவித்துவிட்டு நாங்கள் போக போக பண்ணுவோம்னு சொல்லி ஏதோ ஏனதோன்னு ஒதுக்க அறிவித்தார். ஒரு சட்டமன்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதற்கான பதிலை முறையாக அளிக்கவில்லை. இதே அதிமுக அரசில் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது, அவர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது எங்களுடைய எல்லா சலுகைகளையும் காது கொடுத்து கேட்டு அவ்வப்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடம் பேசி நிறைவேற்றி தந்துள்ளோம். நாங்கள் எந்த அரசுக்கும் ஆதரவானவர்கள் அல்ல. ஆனால் இந்த அரசாங்கம் எதையுமே காது கொடுத்து கேட்காத அரசாங்கமாக இருக்கிறது. நாங்கள் முதலமைச்சரை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இங்குள்ள அரசு அதிகாரிகள், குறிப்பாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறையானது இந்த பணியாளர்களுக்கு எந்த சலுகைகளையும் அளிப்பதில்லை. மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் எப்படி போராடுகிறார்களோ அதே போல அதைவிட மிகுந்த வலி ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய உள்ளாட்சி பணியாளர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய பக்கத்து வீட்டில் சில நல்ல சமையல் பண்ணும்போது கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ண முடியலை, பள்ளி படிப்பை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல என்று பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்வு காண்பதற்காக தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களிலிருந்து உள்ளாட்சிகளில் அமைப்பில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார ஊழியர்கள், ஓபிசி ஆபரேட்டர்கள், WHP அதாவது பெண் சுகாதார தன்னார்வலர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் என்று 6 வகை கேட்டகரியை சேர்ந்த பணியாளர்கள் இன்று போராடுகிறார்கள். ஏற்கனவே தூய்மை பணியாளர்களுக்கு